யார் அது? நம்ம வீட்டு முன்னாடி யாரோ கருப்பு சேலை உடுத்துட்டு படுத்து கிடந்த மயிலா கிடக்கு. யாரு இது? யாரு யார் இந்த பொம்பளை? நம்மளே மாதிரி எல்லாம் சேலை உடுத்துருக்கு. யாரு? கீழே என்ன எழுதியிருக்காளுவே? மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களா? அட பாவி பயலுங்களா, ஏன் போட்டோ வரைஞ்சு கீழே மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தான் எழுதியிருக்கேன். எவ பார்த்த வேலை இது? இந்த ரெண்டு மருமகளும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தாலும் பார்த்துருப்பாள்னு நினைக்கேன். ஏன் ஒத்தரசா, ஏடி வீட்டுல இருக்கியா இல்லையா? ஐயய்ய, மாமியார் பாத்துட்டா போலயே. எத்தே சோவாரி சோவாரி, எங்க போனா? இது யாரு பார்த்த வேலை? நீதான் வரைஞ்சு இப்படி மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு எழுதி வச்சிருக்கியோ? எத்தே இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஆத்தே, அதான் நான் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு எழுதியிருக்கேன். மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு எழுதியிருக்கா? சரி, என் போட்டோவை போட்டு ஏன் கீழே இப்படி எழுதியிருக்கா? நான் என்ன மாடா? என்னத்தை இப்படி சொல்லிவிட்டியே? இது உங்க வீடு தானே? அதான் உங்க வீட்டு முன்னாடி உங்க படத்தை வரைஞ்சா தப்பா? சரி, வரைஞ்சா நல்லா இருக்கும்னு வரைஞ்சேன். உனக்கு வர வர நக்கல் அதிகமா போச்சு. அதுக்கு ஏன் போட்டோ வரைஞ்சு மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போட்டிருக்கா? முதல்ல அந்த கருமத்தை அழிச்சு கழுவி விடு. என்னத்தை இப்படி சொல்றியே? என் கையால உங்க போட்டோவை அழிக்க எப்படியத்தே எனக்கு மனசு வரணும். எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களாத்தே? எனக்கு வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க. கொழுப்பு கொழுப்பு உடம்பு ஃபுல்லா ஏறி போய் கிடக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா என் போட்டோவை வரைஞ்சு கீழே இப்படி எழுதி வச்சிருப்பா? உனக்கு எவ்வளவு தைரியம்? என் மொவை வரட்டும். ஆமா, எப்ப பார்த்தாலும் மொவைட்ட சொல்லி சொல்லி அடி வாங்கி கொடுப்ப. இதானே உனக்கு வேலை? இந்த மாமிய கிழவியா இப்படி கத்திட்டு கிடக்கு. ஒத்தரசம் மாட்டிக்கிட்டா போலயே. எத்தே வாடி வா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்திருக்கிய? என்ன வேலை பார்த்தனா? எத்தே நான் இப்பதான் எழுந்து வெளியே வரேன். ஒரு பொம்பளை எழுந்திருக்க நேரமா இது? மாட்டு பொங்கல்னா காலையில எழுந்து எல்லா வேலையும் செய்யாண்டா? எத்தே நேத்து பொங்கல் அத்தே, அதான் கொஞ்சம் டயர்டாயி தூங்கி விட்டேன். ஒருத்தி என்னடானா இப்படி இருக்கா, இன்னொருத்தி என்னடானா படத்தை வரைஞ்சு வச்சிருக்கா. என்னத்தே படம்? இங்க பாரு, இவ வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. மாமியார் போட்டோ வரைஞ்சிருக்கு, அழகா அப்படியே வரைஞ்சிருக்கே. மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். ஏவல எதுக்கு அப்படி சிரிச்சு நடக்கா? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்கரமா வந்துருது? எத்தே இந்த போட்டோயை பார்த்த உடனே என்ன அறியாம எனக்கு சிரிப்பு வந்துட்டதே. கீழே பத்தில நாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்னு போட்டுச்சிருக்கு. யார் பார்த்த வேலை இது? சிரிப்பா இருக்க. அழகா படம் வரைஞ்சிருக்கு. இழுவே அழகா வரைஞ்சிருக்கா, நான் தாண்டி வரைஞ்சேன். என்னடி சொல்ற? நீ அந்த வேலையை பார்த்தா மாமியர்களே உனக்கு கிழிச்சு தொங்க விட்டுருக்குமே. ஆமா, அதான் பண்ணிட்டு கிடக்கு. ஒத்தரசா இருந்தாலும் உனக்கு தைரியம் தாண்டி. அது வீட்டுக்கு முன்னாடியே மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் எழுதி வச்சிருக்க பத்தியா? அதுவும் அது போட்டோவை போட்டு. எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணித்தனம் பண்ணி தானே இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. எத்தே போங்கத்தே, உங்களை சந்தோஷப்படுத்தலான்னு உங்க போட்டோவை போட்டு நான் வரைஞ்சு வச்சேன். நீங்க என்னடானே இப்படி திட்டுறிய? போங்க, நான் அழிக்கவே சேரேன். போங்க. இதுல எவ்வளவு அழகா இருக்கிய, நேர்ல விட இதுலதான் அழகா இருக்கிய. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணா கூட்டு வந்து காட்டுங்க. ஆமாத்தே, அவ கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கா, அழிக்க சொல்லாதி. அழகா இருக்கு பத்துக்கிடுங்க. இருக்கலாடி இருக்கும். ஏன் உங்கள போட்டா வரைஞ்சி மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்னு போட வேண்டியதுதானே? எத்தே இது உங்க வீடு தே, உங்க வீட்டு முன்னாடி உங்க போட்டா வரையாம எங்க போட்டா வரைஞ்சா நல்லா இருக்குமா தே? குந்தாணி குந்தாணி எப்படி போய் சொல்றா பாரு. இருங்கடி இருங்க, உங்கள் வலிக்கு எவ்வளவு கொழுப்பு. ஐயோ, மாமியார் டென்ஷன் ஆயிட்டா, பேசாம ஓடிட வேண்டியதா. இழுவே வந்துருடி. ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்க போறாளோ பாரு. நில்லுங்கடி, அழிச்சு விட்டுட்டு போங்க. கொழுப்படுத்தி என்ன வேலை பண்ணி வச்சிருக்காளுவே? இந்த ஊருக்குள்ள நான் எப்படி சுத்திட்டு இருந்தேன், என்ன இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்காளுவளே. அடே அப்பா, என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. என்ன அழகா இருக்கு நான் போட்ட கோலம். நேற்று மாமியா கிளவி அப்படியே ஒரு திட்டு திட்டுச்சு. இன்னைக்கு என் கோலத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன புகழ போது பாரு. இன்னைக்கு மாட்டு பொங்கல், அதனால நல்லா மாடு படம் வரைஞ்சி மாடுன்னு எழுதியும் விட்டாச்சு. அழகா இருக்கு. நல்லா அதுக்கு தாப்புல ஆரஞ்சு கலர் சூப்பரா கொடுத்துருக்கேனே. நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் கலர் பிடிந்தா அவ்வளோதையும் அள்ளி அழகா தூவி விடலாம். சரி, நம்ம இங்க கோலம் பக்கத்திலே இருப்போம். கோலம் போட்டுட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்பதான் மாமியார் வந்து கொஞ்சம் நேரம் புகழ்வாங்க. இந்த பைத்தியம் என்ன பண்ணுது? புதுசா கோலம் போட்ட மாதிரி இருக்கே. இது என்ன பண்ணி வச்சிருக்கா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இது என்னது? ஏதோ ஓனா மாதிரி இருக்கு. அம்புக்குறி எல்லாம் போட்டு மாடுங்களா எழுதி வச்சிருக்கா. மாடுன்னு பாக்குது பாக்குது, மாமியா கிளவி பாக்குது. அப்படியே கோலம் போடுற மாதிரி ஆக்டிங்க போடுவோம். என்ன அழகா கோலம் போட்டிருக்கே. ஐயோ ஐயோ, இன்னைக்கு புகழ போது நம்மள. ஏன் நெட்டச்சி என்ன பண்ணி வச்சிருக்கா? என்னத்தே கோலம் போட்டு வச்சிருக்கேன், வேற என்ன பண்ணி வச்சிருக்கேன்? கோலமா? கோலம் கோலம் போட சொன்னா எனக்கு கிறுக்கில வச்சிருக்கா. கிறுக்கி என்னத்தே எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கியே. இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல, அதனால அழகா மாடு வரைஞ்சி மாடுன்னு எழுதி வச்சிருக்கேன். இது மாடா உனக்கு? ஏதோ ஓனா மாதிரி இருக்கு. இத போய் மாடுங்க. ஒரு அழகா ஒரு கோலம் போட தெரியல, வந்துட்டு கோலம் போடணும்னு கோல இத தூக்கிட்டு. எதை என்னத்தே நீங்க இப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கேன். இந்த கோல போட்டியில எல்லாம் நான் கலந்துக்கிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஏமா தெய்வமே, கோலம் போட்டு நீங்க கோல போட்டில போய் நிக்காத. ஏன் மானத்தல வாங்கிட்டு வந்துருவாவே. இன்னார் மர்மமா இவ்வளவு கேவலமா கோலம் போட்டுக்கானே. கோலமா கோலம் மரியாதை பேர் பத்துக்க தண்ணி ஊத்தி அடிச்சு விட்டுருவேன். அட கிளவினா எவ்வளவு அழகா கோலம் போட்டு மாடுன்னு எழுதி வச்சிருக்கேன். இப்படி திட்டு திட்டுது. சை, இதுக்குதான் வேலையே செய்யக்கூடாது. பேசாம காலையில மூடிட்டு தூங்கி இருக்கணும். இன்னைக்காச்சும் ஒரு கோலம் போட்டு நல்ல பேர் வாங்கலாம்னு வந்தேன்ல, ஏன் தப்பு தான். கோலம் போட்டு வச்சிருக்க ஆக்கத்தை பாரு, ஆக்கத்தை.
இது மாடு மாதிரியாடி இருக்கு, பார்க்க ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு, நோஞ்சா மாதிரி. போடி அந்தல. கிளவி எப்படி திட்டுது பாரு. நான் ஆசாசியா கோலம் போட்டு வச்சேன், கலர் பொடிலாம் போட்டு வச்சேன், அது எப்படி திட்டுது. இந்த கோலத்தை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. கோலம் போட்டுக்கலாம் கோலம். பொங்கல் விழாவை முன்னிட்டு விளையாட்டு போட்டி நடக்க இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் கிரவுண்டுக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆன்றோர்களே சான்றோர்களே எனதருமை பொதுமக்களே அனைவரும் கிரவுண்டுக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாக இருப்பதால் அனைவரும் கிரவுண்டுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இந்த ஊர்ல இருக்கிறது 4-5 கிழட்டு பீஸு, வேற நம்மளை மாதிரி ஒரு 4-5 பேரு. அவ்வளோ ஒரு கிரவுண்டுக்கு வந்தாச்சு. வேற என்ன, வேற ஊர்ல யார் இருக்கான்னு வாங்க வாங்க வாங்கன்னு இவர் கூப்பிட்டு இருக்காரு. தலைவருக்கு தெரியாண்டாமாக்கும் ஊர்ல இவ்வளவுதான் ஆளுன்னு கிடக்குற நண்டு சிண்டுக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு. முதலாவதாக பாட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. பாட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் நபர்கள் முன்னாடி வரவும். என்னது பாட்டு போட்டியா? இந்த தாட்டி எப்படியாச்சும் நல்லா அழகா பாட்டு போயிடுச்சு, முத பரிசு வாங்கிடணும்ப்பா. தொண்டை வேற லைட்டா கிட்டிக்கிட்ட. சரி பரவாயில்ல, நம்மளும் ஒரு பாட்டை படிப்போம். ஏ பொண்ணு தாயி, நீ போய் ஒரு பாட்டு படிக்க வேண்டியதுதானே? எக்கோ இந்த வயசான காலத்துல எங்கக்கா நம்மளுக்கு பாட்டு வரும்? செல்லத்தாய்க்கா நீங்க பாட்டு படிங்கக்கா, நீங்க தான் அழகா படிப்பீல்ல. ஆமாடி போவோம், நீயும் வா. ஏக்கா வேண்டாக்கா, எனக்கு பாட்டுலாம் படிக்க வராதுக்கா. ஏவல பாட்டு படிக்கவும் இல்லையா, ஆறுதல் பரிசாச்சும் கிடைக்கும்ல. ஏ பஞ்சி, நீ பாட்டு படிக்க போலையாக்கும்? பொண்ணு தாயி போலான்னு தான் யோசிக்கிறேன் பாத்துக்க. அங்க இருக்காளுவல ஓ மருமவா ஏன் மருமவா அவ்வளோ சேர்ந்து இப்ப பாட்டு பாட்டுல பாட்டை படிப்பாள்வ, நம்மளும் கூட சேர்ந்து படிக்க வேண்டியதுதான். ஏ ஒத்தரசா கிளவிங்க பாரு, ஏதோ கூட்டம் போடுதுங்க பாரு. பாட்டு படிக்கிறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு போட்டி இவ்வளவு பாட்டு படிக்க வந்தாலும் வருவாளுவ. வரட்டும் வரட்டும், பாத்துருவோம் இன்னைக்கு. ஏம்மா பாட்டு படிக்கிறவையெல்லாம் மேடைக்கு வாங்கம்மா. தலைவரே எந்த வரோம் வரோம். முதலாவதாக யார் வர போறீங்க? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. ஏ இழுவ என்ன ஏண்டி கோத்து விடுறா? போ போ, சந்தோஷமா போய் பாட்டு படிச்சுட்டு வா. என்ன பொண்ணு தாயி, ஓ மருமவதான் முதல்ல போய் பாட்டு படிக்க போறாளாமாக்கும்? ஆமா, அவ பேசினாலே காது கொடுத்து கேட்க முடியாது, நடிச்சு நடிச்சு பாட்டு வேற படிக்க போறாளாமே. ஏம்மா சின்ன பொண்ணு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். யோ தலைவரை ஏலம் போடாது, எந்த வரேன். என்ன பாட்டு படிக்கலாம்? முதல்ல நம்ம பேர சொல்லி வேற இழுத்து விட்டாளுவ. என்ன பாட்டு படிக்க? ஏம்மா பாட்டு படிங்க, ஆரம்பிங்க. ஆறுக்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி, படுத்தா ஒரு வாட்டி, முழிச்சா ஒரு வாட்டி, கனவுல ஒண்ணு நினைச்சா ஒரு வாட்டி, கை தொடும்போது ஒரு வாட்டி ஒரு வாட்டி, கால் உரசும் போது ஒரு வாட்டி ஒரு வாட்டி, கட்ட முடி மிஸ்ஸப்பட்டா ஒரு வாட்டி, வந்துச்சே பீலிங்ஸ் வந்துச்சே பீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே பீலிங் பீலிங்ஸ், ஹே வந்துச்சே பீலிங்ஸ் வந்துச்சே பீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே பீலிங் பீலிங்ஸ். ஏம்மா நிறுத்துமா, என்ன பாட்டுமா இது? என்ன தலைவரே பாட்டு போட்டி வச்சிருக்கேன், ட்ரெண்டிங்ல ஒரு பாட்டை படிச்சா என்ன பாட்டுங்க? நீங்க புஷ்பா 2 படம் பார்க்கலையாக்கும்? ட்ரெண்டிங் பாட்டு தலைவரே, பார்த்து முத பரிசா பார்த்து கொடுங்க. ஏ பொண்ணு தாயி, ஓ மருமவ இந்த குத்து குத்துறாளே, என்ன பாட்டு இது? ஏக்கா அதான்க்கா எனக்கும் தெரியல, கன்றாவி கன்றாவி என்ன இளவியோ கத்திட்டு போறா. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. வாய மூடுகட்டி, இப்படி உசுப்பேத்தி தான் ரணகலமாக்கி விடுறிய. ஏம்மா மைக்க எங்க கொடுத்துட்டு போமா, அந்தால கொண்டு போயிடாத, அடுத்தது எல்லாரும் பாட்டு படிக்கணும்ல. சாரி தலைவரே, இந்தாங்க. அடுத்தது யார் வரீங்கம்மா, வாங்க. அடுத்ததாக பாட வருபவர் ஒத்த ரோசா. ஏ பஞ்சி, ஓ மருமவ பாட போறா போலயே. அவ என்னத்த பாடி கிழிக்க போறாளோ. வாக்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணம் கலையாத ரோசாவே, தாளம் பூவுல வீசும் காத்துல வாசோ தேடி வா மாமா, முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்துல சேல. ஒத்த ரோசாவின் பாடல் ஆரம்பத்தில் கேட்க இனிமையாக இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் திக்கி திணறி விட்டதால் அடுத்த போட்டியாளரை அழைக்கிறோம். ச்சே, அழகா பாடிட்டு இருந்தேன், லைட்டா கொஞ்சம் இருமல் வந்த மாதிரி ஆயிட்டு பச்சை, இல்லனா முத பரிசு எனக்கு தான். ஏ சின்னத்தாய்க்கா நீங்க போங்க. பஞ்சி, ஓ மருமவ அழகா பாடுனா, கொஞ்சம் திக்கிட்ட பாத்துக்க. அடுத்த பாடலை பாட வருபவர் செல்லத்தாயி. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும், நாள் வளையோசை கலகலவென கவிதைகள் படிக்கிறேன், குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சிலு சிலுவென சிறு சிறு விரல் படபட துடிக்குது, எங்கும்
அருமை அருமை. பரவாயில்ல, செல்லத்தாய் அழகா பாடிட்டா. ஹே செல்லத்தாய்க்கா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நபர் பாட வரலாம். காத்து மேல, காத்து கீழே, காத்து சைடுல, காத்து ரைட்ல, ஏ வீட்டு மேல காத்தடிக்கி, காத்து ரொம்ப நாத்தடிக்கி, சைடுல பார்த்தா குப்பை மேடுமா, ஏ பச்சை பச்சை கலவரியா, நீ வச்சுக்க வாமா, நீ வச்சா மேங்கோ மேங்கோ பைட்டுமா. ஐயோ ஐயோ, பாட்டா படிக்கிற பாட்டு சிரிப்பா இருக்கு. எவடியவ நான் பாடுற பாட்டை பார்த்து இப்படி சிரிக்கிறது? ஐயோ, கண்டுபிடிச்சான திட்டுவா, வாயை மூட்டு கிடப்போம். சின்ன பொண்ணக்கா, நீங்க தானே சிரிச்சிய? ஏ சில்வண்ட் வாயை மூடு. சின்ன பொண்ணு உன்னை பாத்துக்கிறேன் பாத்துக்க. அடுத்து யாருமா? சீக்கிரம் வாங்கம்மா, ஒவ்வொரு போட்டியா வைக்கணும். ஏ இழுவ, நீ தானே போல பத்துக்க போய் ஒழுங்கா பாட்டை படி. சின்ன பொண்ணு என்ன பாட்டு படிக்க? எதையாச்சும் ஒன்று உளறிட்டு வா, ஆறுதல் பரிசாச்சும் தருவானுங்க. சரி போறேன். வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே, உனக்காக எது செய்வேன், நீ எனக்கு என்ன செய்வாயோ, இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது, அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது, என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னுமே என் மனம் புரியாதா, அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா, ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை என்றால் உயிர் துறப்பேன். அட ராமா, அந்த நல்ல பாட்டை எப்படி படிக்குது வரியாம்மா? பாட்டு படிச்சது போதும், சீக்கிரம் கையை தட்டி அனுப்புங்க. ஏ பஞ்சக்கா, உங்க மருமவ ஏன் இப்படி காட்டு கத்திட்டு போறான்? ஏ ஒத்தருசா, நான் எப்படி பாட்டு படிச்சேன்? நல்ல பாட்டு நல்ல நார் அடிச்சு விட்டா போ. வேற யாராச்சும் இருக்கீங்களாமா? வந்து பாட்டு படிங்க. அவ்வளவுதானா? ஏம்மா பாட்டி, ஏ பஞ்சு பாட்டி, பாட்டி வரீங்களா? பாட்டு படிக்க வரீங்களா? ஆமா, இந்த வயசுல ஒழுங்கா எனக்கு பேச கூட முடியல, பாட்டு படிக்கணுமா பாட்டு? வாங்க தலைவரே. பொண்ணு தாயக்கா, பச்சைக்கிளி பாட்டி, பாட்டு படிக்கல? ஐயா இடிச்சாக்கா, வாங்க ஒரு பாட்டு படிங்க. ஐயா நான் வேண்டாம், எனக்கு வெக்கமா வருது. ஏ வாங்க பச்சைக்கிளி பாட்டி, எப்பவுமே நல்லா பாட்டு படிச்சுட்டே இருப்பீல, வாங்க. வேண்டாம் தலைவரே, வேற ஏதாச்சும் போட்டியில கலந்துக்கிறேன். சரி விடுங்க. அடுத்ததாக கயிறு இழுத்தல் போட்டிக்கு வருபவர்கள் மேடை பக்கத்திற்கு வரவும். ஏ செல்லத்தாய்க்கா, ஏ முனி, மூஞ்ச திருப்பாத, வாங்க எல்லாரும் போய் கயிறு இழுப்போம். இந்த போவோண்டி.